தமிழகத்திலுடைய நிலைப்பாடு ஒரு கட்சி மாநில கட்சியிலிருந்து மற்ற மிகப்பெரிய இந்த திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் பல ஆயிரம் கோடிகளை ஊழல்களாக செய்து வைத்துக்கொண்டு திருட்டு லாட்டரியில் ஒரு 1000 கோடி, அதுக்கப்புறம் மணல் கொள்ளையில் ஒரு 500 கோடி, இப்படிப்பட்ட டெண்டர் விடுதலை 7000 கோடி 8000 கோடி போல ஊழல்களை செய்து வைத்துக்கொண்டு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களை வறுமையிலும் ஏழ்மையிலும் வைத்துக்கொண்டு அந்த மக்களை கடைசி நேரத்தில் தேர்தலில் ஒரு 500 ரூபாய் பணம் கொடுத்து அவர்களை வாக்குகளை வாங்கிவிட்டு வெற்றி பெற்று விடலாம் என்று அந்த எண்ணத்திலே பல பண மூட்டைகளை முதலைகளை இங்கு சுமந்து கொண்டு முதலைகளாக வருகின்றார்கள். அவர்கள் மத்தியிலே பகுஜன் சமாஜ் கட்சி எந்த ஒரு பெரிய முதலாளிகளிடம் சென்று நன்கொடை வாங்குவதில்லை. தன்னுடைய கட்சிக்காரர்களுடைய அந்த உழைப்பிலும் கட்சிக்காரர்கள் கொடுக்கின்ற அந்த நிதியிலும் தான் கட்சி நடத்துகின்றோம். ஆகையினால் மற்றவர்களைப் போல நாளைக்கு வந்து விடுவேன், நாளை மறுநாள் வந்து விடுவேன் என்று வீணான விளம்பரமோ பொய்யான தகவலையோ சொல்ல விரும்பவில்லை. எங்களுடைய கட்சி 10 ஆண்டுகளிலே அங்கே உத்தரப்பிரதேசில் ஆரம்பித்த பொழுது 10 ஆண்டுகளிலே ஆட்சியை பிடித்தோம். 1984 கட்சியை ஆரம்பித்தோம். 95 ஆட்சி முதல் முறையாக பிடித்தோம். அதுக்கு பிறகு தொடர்ந்து 4 முறை முதலமைச்சராக எங்களுடைய பெகஞ்சி மாயாவதி அவர்கள், தேசிய தலைவர் அவர்கள் வந்தார். அதே போல் எங்களுக்கு ஒரு டார்கெட், இன்று நாங்கள் கட்சி இத்தனை ஆண்டுகளாக இங்கு இருக்கின்றது. அண்ணனுடைய இந்த உயிர் தியாகம் என்பது இந்த கட்சியை மீண்டும் பெரிய அளவிலே எடுத்து சென்று இந்த கட்சியை ஒரு ஆட்சி பிடிக்கும் அளவிற்கு இன்றிலிருந்து நாங்கள் 10 வருடம் எங்களுக்கான டார்கெட்டாக வைத்திருக்கின்றோம். கண்டிப்பாக இன்னும் 10 ஆண்டுகளுக்குள் ஒரு ஆட்சி மாற்றத்தை எங்களால் ஏற்படுத்த முடியும் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கின்றோம்.